பக்கெட் பிரியாணியைப் போல புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய் இனி பக்கெட்டுகளில் கிடைக்கும் என அதன் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் நிலக்கடலையை கொண்டு தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய்க்கு உலகம் முழுவதிலும் வரவேற்பு உண்டு. சுவை மாறாமல் உற்பத்தியிலும் பேக்கிங்கிலும் பல்வேறு யுக்திகளை புகுத்தி வருவதாக கூறும் உற்பத்தியாளர்கள் பக்கெட் கடலை மிட்டாய் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் வரும் 9ஆம் தேதி முதல் பக்கெட் கடலை மிட்டாய் சந்தைகளில் கிடைக்கும் என தெரிவித்துள்ளனர். புதுப்பொலிவு பெறும் கோவில்பட்டி கடலை மிட்டாய் பிரியாணியை போல் வாளியில் அடைத்து விற்பனை. பிரியாணியை போன்று கடலை மிட்டாயையும் நெகிழி வாளிகளில் அடைத்து விற்பனை செய்யும் புதிய முயற்சி கோவில்பட்டியில் தொடங்கியுள்ளது. திருப்பதி லட்டு, திருநெல்வேலி அல்வா, பழனி பஞ்சாமிர்தம் போன்று கோவில்பட்டி என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது கடலை மிட்டாய்தான். கரிசல் பூமியான கோவில்பட்டி பகுதியில் விளையும் நிலக்கடலைகளுடன் தாமிரபரணி தண்ணீர், வெல்லம் சேர்த்து சத்தான தின்பண்டமாக கோவில்பட்டி கடலை மிட்டாய் தயாரிக்கப்படுகிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் கடலை மிட்டாய் தயாரிப்பில் கோவில்பட்டி பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தற்போது பக்கெட் பிரியாணியை போன்று நெகிழி வாளிகளில் கடலை மிட்டாயை அடைத்து விற்கும் புதிய முயற்சியை தொடங்கியுள்ளனர். இதன் மூலம் கடலை மிட்டாய்களை மக்கள் வாளிகளில் வாங்கிச் சென்று பயனடைவார்கள் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பக்கெட் கடலை மிட்டாய் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் முதல்ல 5 பாக்கெட் 4 பாக்கெட் மொத்தமாக பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்ததை ஒரே பாக்ஸில் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பக்கெட் கடலை மிட்டாய்னு ஒன்று இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுடைய பெயின் அவங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரே பக்கெட்டில் கொண்டு போகிறப்போ அவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்குன்றதுக்காக அதை நாங்கள் இப்போ கோவில்பட்டியில் முதன் முறையாக இந்த கடலை மிட்டாயை பக்கெட் கடலை மிட்டாயை நாங்கள் அறிமுகம் பண்ணி அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். வர மே 9ஆம் தேதியிலிருந்து அது மார்க்கெட்டில் சேல்ஸுக்கு வருது. கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு கடந்த 2020ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதுடன் அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. மருத்துவ குணம் கொண்ட கோவில்பட்டி கடலை மிட்டாயை தமிழக அரசு சத்துணவில் சேர்க்க வேண்டும் என்பதே கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். பக்கெட் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பக்கெட் கடலை மிட்டாய் கேள்விப்பட்டதுண்டா? இதோ அதுவும் விற்பனைக்கு வந்துவிட்டது. புவிசார் குறியீடு பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாயை 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உற்பத்தி செய்கின்றன. இந்த தொழிலை நம்பி 10,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் உள்ளனர். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, முருங்கை இலை என 20 வகையான கடலை மிட்டாய்கள் சந்தையில் விற்கப்படுகின்றன. பெட்டிக்கடை முதல் 5 நட்சத்திர ஹோட்டல் வரை கிடைக்கும் கடலை மிட்டாயை கோவில்பட்டியைச் சேர்ந்த ஆசியா கேண்டி நிறுவனம் பக்கெட்டில் வைத்து விற்பனை செய்வதை அறிமுகப்படுத்தியுள்ளது. 1 கிலோ பக்கெட் கடலை மிட்டாய் 299 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது மாதிரி அவங்க வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு கடலை மிட்டாய்களை அவங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் இந்த பேக்கிங்கோடு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தீபாவளி, நியூ இயர் இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் கிஃப்ட் பாக்ஸஸ் நிறைய விரும்புகிறாங்க. அப்போ எல்லாமே ஆரோக்கியமான கிஃப்டாக கொடுக்கணுங்கிறதுனால நாங்கள் அதற்கு தக்கன நிறைய வெரைட்டிஸ், இந்த மெயின் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப 20 வெரைட்டிஸ் வைக்கிறோம். கடலை மிட்டாய் வகையிலேயே 20 வெரைட்டிஸ் நாங்கள் வச்சு அதை கொடுத்துட்ருக்குறோம். கோம்போ பேக்னு சொல்கிறோம். அதில் 9 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கடலை மிட்டாய் கொடுக்குறோம் நாங்கள். இந்த முயற்சி கடலை மிட்டாய் தொழிலை அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்லும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.